வா வேலை இருக்கு அண்ணா, கோச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரேன். சரியா? சரி, எதிர்காலத்தில் மலர் அங்காடி சிறந்த வாழ்த்துகள். ஃபேன் போட்டியா? இன்னும் ஒரு வாண்டு வேற தூங்காம இருக்கு அண்ணா. நீ நிறுத்து. வேணாம் இருக்கட்டும் விடு. கண்ணன் சோதரரே வாங்க மலர்னு சொல்லியிருக்கீங்க. வாங்க வாங்க. வரேன். செல்வ பாலாஜி சாப்பிட்டீங்களா? ஓகே பாக்குறேன். சரிம்மா. சரி அண்ணா. நான் கமெண்ட் படிச்சாலும் என்னால மறுபடியும் ஆன்சர் பண்ண முடியாது. சவுண்ட் ஜாஸ்தி. நான் கிளம்பிக்கிறேன். பாய். சரி பாருங்க, நன்றி. நிச்சயமாக சிறப்பு மலர்னு சொல்லியிருக்காங்க நமது கண்ணன் சோதரர். லட்ச பொருள் ஆதரவு கொடுத்துன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் பசங்க லில்லி உடன்பிறப்பவர்கள், மகிழ்ச்சி லில்லி உடன்பிறப்பவர்களே, நமது லட்சுமி உடன்பிறப்பவர்களும் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள். நன்றின்னு சொல்லி இருக்கக்கூடிய நமது கடலூர் ரமணி அவர்கள். கடலூர் ரமணி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துகள். இப்போ நான் ஒரு பொருள் காமிக்கிறேன். அது நம்ம உறவுகள் நமது கண்ணன் சகோதரர் அவர்களுக்கு தெரிந்தாலும் தெரிந்திருக்கலாம் நினைக்கிறேன். யாருக்காவது தெரிந்தா அதனுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பொருள் யாராவது பார்த்திருக்கீங்களா? காலையில் 9 மணிக்கு சந்திப்போம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி லில்லி உடன்பிறப்பவர்களே. இந்த இதைய பார்த்திருக்கீங்களா கண்ணன் சகோதரர் அவர்களே? இரவு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய நிலநடுக்கரவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாமா? லில்லி உடன்பிறப்பவர்களே, நீங்க வரும்போது தர்றேன். இது என்னங்கிறது சொல்லுங்க. இப்படி இல்லாட்டி நான் ஒரு காணொளி போட்டு நாளைக்கு கூட சொல்றேன் நான். ஆமா ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க கண்ணன் சோதரி. உண்மைதான். அந்த காலத்தில் கைகளில் முடியை வெட்டக்கூடிய சிறப்பான கருவி. ஆமா, தலைமுடி வெட்டக்கூடியதுதான். இதுல ஒரே அளவு தான் இருக்கு. அதாவது இதற்கு பாத்தீங்க, இதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பல்லை மேல ஏறி இறங்கக்கூடியதா இருக்கும். தெரியுதுங்களா? இது நம்ம இப்படி பண்ணிட்டு அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது. அதாவது இந்த பக்கம் பிடிச்சிக்கணும், இந்த பக்கம் மட்டும் அசைக்கணும். இது நமக்கே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா தான் ஒருத்தர் தடவை பண்ணியிருக்காரு. தெரியுதுங்களா? ரொம்ப நாளாச்சு. சரி, உள்ள இருந்து எடுத்து வச்சு சரி நம்ம உறவுகளுக்கு ஒரு காணொலியே போடலாம்ட்டு. நன்றி லில்லி உடன்பிறப்பவர்கள். இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எதற்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கன்னு புரியல. தாடியில இதுல எடுக்க முடியாது கண்ணன் சதுர. தாடியில எடுத்தீங்கன்னா தாடி அப்படியே தோலோடு பேத்திடும். தலைமுடி மட்டும் இதுல நேக்க. எங்க கடையினுடைய வெளிப்பட சொல்லப்போ ஒரு சிறப்பே பாத்தீங்கன்னா, இங்க வச்சு கூட பண்ணக்கூடிய இயந்திரம் இதுதான். ஏன்னா குளிர்காலத்துல ஒரு சிலருக்கு அந்த குளிர்தண்ணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமா சார் பத்திரமா பாதுகாத்து வைக்கக்கூடியதா இருக்கும் சார்.
இதெல்லாம் மலரும் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம்.